இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு காணொளியானது, கிறிஸ்தவ சவால்கள். அதாவது கிறிஸ்தவ சவால்களினுடைய இது முன்னுரை காணொளியாக இந்த ஒரு காணொளி அமைகிறது. இதற்கு பின்பாக அடியேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் சந்திக்கின்ற சவால்கள் என்னென்ன? இந்த சவால்கள் ஒவ்வொரு சவால்களையும் எடுத்து, அந்த சவால்கள் ஏன் வருகின்றன? எதற்காக வருகின்றன? அவைகளை கிறிஸ்தவர்களே நாம் ஒரு வேதாகமத்தின் அடிப்படையிலே எவ்வாறு அதை மேற்கொண்டு நம்முடைய இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது? இது போன்ற காணொளிகளை அடியேன் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றேன். இந்த ஒரு காணொளி இன்றைக்கு இருக்கக்கூடிய காணொளியானது, கிறிஸ்தவ சவால்கள் என்றால் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சவால்கள் அதிகமாக வருகின்றன? இந்த சவால்களை ஏன் நாம் சந்திக்க வேண்டும்? அவைகளிலிருந்து எவ்வாறு நாம் அந்த சவால்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? நாம் கிறிஸ்தவ விசுவாசத்தை நாம் எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும்? என்கின்ற இது போன்ற ஒரு காரியங்களை முன்னுரை காணொளியான இந்த ஒரு காணொளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம் என்றால், மிக வேகமாக இந்த உலகமானது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது வேகமாக உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் மிக வேகமாக இது முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இது முன்னேறிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த வேகமான வாழ்க்கை இது முறையிலே அந்த வேகமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வேகமான இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? நாம் காலையில எழுந்து நாம் இரவுல படுக்கும் வரை, நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினமும் ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டு தான் நாம் இருக்கிறோம். அத சவால்கள் என்றால், அவைகள் சோதனைகளாக இருக்கலாம். அத கிறிஸ்தவ சவால்கள் எதை மையமாக வைத்திருக்கிறது என்றால், இப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அநேக விதமான டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, கள்ள போதகத்தில் வரக்கூடிய சவால்கள், மாறிக்கொண்டிருக்கிற புது கலாச்சார நிகழ்வுகள், இதுபோன்று நம்ம அநேக காரியங்களை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். அவ்வாறு சந்தித்துக் கொண்டு நாம் வரும்பொழுது, நாம் அது போற போக்கிலே நாம் செல்லாமல், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் வருகிறது? எதற்கு வருகிறது? இதிலே நாம் எங்கே இருக்கிறோம்? எவ்வாறு செல்ல வேண்டும்? எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம்? எதை நாம் அனுபவிக்கக் கூடாது? என்கின்ற காரியங்கள் எல்லாம் எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதுதான் வேதாகமம். அப்பொழுது வேதாகமம் என்ன கூறுகிறது? என்பதை நாம் பார்த்து, அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை நாம் பகுத்தறிந்து, பகுத்தாராய்ந்து, நாம் சரியான ஒரு வாழ்க்கையிலே சரியான ஒரு டெசிஷன் நாம் எடுக்கும் பொழுது, இது போன்ற சவால்களிலிருந்து நம்மால் இது மிக எளிதாக நம்மால் வர முடியும். அத முதலிலே கிறிஸ்தவ சவால்கள் என்றால் என்ன? என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ சவால்கள் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் வாழ முயற்சிக்கும்போது, உலகம், பாவம், சோதனை, பயம், கவலை, தொழில்நுட்பம் இது மற்றும் கலாச்சாரம் இது போன்ற காரியங்கள் மூலம் வரும் ஆவிக்குரிய போராட்டங்களாகும். இதுதான் கிறிஸ்தவ சவால்கள் என்று அழைக்கிறோம். இன்றைய உலகம் நம்மை தேவனிடத்திலிருந்து விலக்க இது முயற்சிக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பார்த்தவர்கள் என்றால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் எவ்வாறு உலகம் இருந்தது, இப்போ 50 ஆண்டுகள் கழித்து உலகம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு அமைகின்றன. இது போன்ற காரியங்கள் நம்மை கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து அம் இது வழிவிலகச் செய்வதற்கு அது மிகவும் ஒரு காரணமாக அமைகின்றன. ஆனால் கிறிஸ்து நம்மை விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அவ்விசுவாசம் நிறைந்த உலகத்தில் தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு சவால். ஒழுக்கக்கேடு நிறைந்த இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு தேவனைப் போல நாம் அது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அதேபோன்று குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்தில், அதாவது பொய்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் சத்தியத்தை பேசுவது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது. பெருமை நிறைந்த உலகத்திலே தாழ்மையாக இருப்பது மிக சவாலாக இருக்கிறது. வேதாகம் என்ன கூறுகிறது என்றால், இது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. எங்களை பெருமையாக கருதினால்தான் இந்த உலகம் மதிக்கும் என்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில நாம் எவ்வாறு தாழ்மையாக இருக்க வேண்டும், வேதாகமத்தின்படி நாம் எவ்வாறு தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது. கவனச்சிதறல் நிறைந்த இந்த உலகத்திலே ஜெபிக்கக்கூடிய சவால். இன்றைக்கு எல்லோரிடத்திலுமே செல்போன் இருக்கிறது, மொபைல் இருக்கிறது. அதுல எந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா எல்லா வயதினரும், அதாவது குழந்தைகளிலிருந்து பெரியவர் முதல் எந்த அளவிற்கு அவர்கள் அதை அடிமையாக வைத்திருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
நாம் தேவனுக்காக எவ்வாறு நாம் வந்து நேரத்தை ஒதுக்கி தேவனை நோக்கி நாம் நினைக்கிறோம், தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த டிஜிட்டல் உலகத்தில் பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே வளர்க்கும் சவால். அதே போன்று பயம், கவலை, நிச்சயமின்மை. அதாவது இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அநேக நபர்கள் மிக எளிதாக வேலை வாய்ப்பை வந்து இழக்கிறார்கள். அதேபோன்று வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அதேபோன்று இழக்கிறார்கள். இன்னைக்கு வந்து ஒரு வேலை என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் வந்து நினைக்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு தேவனிடத்திலே வந்து விசுவாசமாய் இருப்பது? இது போன்ற காரியங்கள் எல்லாம் நான் வந்து இந்த ஒரு இனிமேல் வரப்போகிற காணொளியிலே நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்று பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே குறிப்பிடுகிறார். உலகம் செல்கின்ற பாதையிலே நீங்கள் வந்து வேஷம் தெரியாமல் உங்களை வந்து மாற்றிக்கொள்ளாமல் இருங்கள் என்பதை பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அதை வந்து குறிப்பிடுகிறார். அந்த உலகம் கொடுக்கிற கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன். வேதம் என்ன குறிப்பிடுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து உலகம் வந்து உங்களை எப்படியாவது உங்களை மாற்ற வேண்டும் என்று அது முயற்சிக்கிறது. அது மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு காரியம். அதாவது வேதாகமத்தின்படி. அது என்னென்று பார்க்கும் பொழுது, அதாவது மிக எளிதாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இந்த ஒரு டேபிளை வைத்து நான் உங்களுக்கு வந்து இது விளக்குகிறேன். அதாவது உலகம் என்ன சொல்கிறது? வேதாகம் என்ன சொல்கிறது? இது வந்து உலகம் என்ன சொல்கிறது என்றால், உனக்காக நீ வாழு. ஆனால் வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், உன்னை தியாகம் செய்து கிறிஸ்துவை பின்பற்று. உன்னை தியாகம் செய்து கிறிஸ்துவுக்காக வாழு என்று குறிப்பிடுகிறது. உன் உணர்ச்சிகளை அது பின்பற்று. ஃபாலோ யுவர் ஃபீலிங்ஸ் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது? சத்தியத்தை பின்பற்று என்று குறிப்பிடுகிறது. இது வெற்றி என்பது பணம் எவ்வளவு வைத்திருக்கிறோம். இது புகழ் எவ்வளவு அடைந்திருக்கிறோம். நாம் வந்து எவ்வாறு அழகாக இருக்கிறோம். அதேபோன்று எந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதை என்பதை இது மையமாக வைத்துதான் இந்த உலகம் வந்து இது வெற்றியை வந்து அது வந்து எடை போடுகிறது. ஆனால் இது வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது என்று இது முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதேபோன்று பாவத்தை அனுபவி என்று குறிப்பிடுகிறது. இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரே வாழ்க்கை தான். அதனால் இருக்கின்ற வாழ்க்கையை நன்றாக என்ஜாய் பண்ணி நீ வந்து அனுபவித்து வாழு என்று குறிப்பிடுகிறது. அது பாவமானாலும் சரி, அதை வந்து அனுபவி என்று குறிப்பிடுகிறது. ஆனால் வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், நீ வந்து தேவன் பரிசுத்தராக இருப்பது போல் நீயும் பரிசுத்தராக இரு. பரிசுத்தமாக இரு என்று குறிப்பிடுகிறது. பிறர் பார்க்கும்படி வாழு. ஆனால் தேவன் என்ன குறிப்பிடுகிறார்? தேவனை மகிழ்விக்கும்படி வாழு என்று குறிப்பிடுகிறது. அதேபோன்று உலகத்தோடு ஒத்துப்போ என்று குறிப்பிடுகிறது. ஆனால் வேதாகம் வந்து உலகத்தோடு ஒத்து போகாதே என்று குறிப்பிடுகிறது. அது மன்னிக்காதே, அது பழிவாங்கு என்று கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று அதாவது உலகம் போதிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் அதைத்தான் இது வரையறுக்கின்றன. ஆனால் வேதாகம் ஒன்றுதான் வந்து மன்னிப்பு, அவர்களுக்கு அன்பு செலுத்து, உன்னுடைய எதிராளிகளுக்கும் அன்பு செலுத்து, அவர்களை வந்து ஆசீர்வதி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று வேதாகம் இந்த ஒரே புத்தகம் தான் வந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வந்து குறிப்பிடுகிறது. உனக்கு என்ன விரும்பியதோ அதை செய் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் நீ தேவனுடைய சித்தத்தை செய் என்று வேதாகம் குறிப்பிடுகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் வந்து உலகத்தோடு நாம் வந்து ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தாருடைய மக்களிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை இந்த இடத்திலே வந்து இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எந்தெந்த காரியங்கள் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சவாலாக அமைகின்றன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதாவது சவால் நம்பர் 1 என்னவென்றால், அதாவது டிஜிட்டல். அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது அறிவியல் வளர்ச்சி மற்றும் அது மருத்துவ வளர்ச்சி. இது போன்ற வளர்ச்சியின் காரணங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் சவாலாக அவைகள் வந்து அமைகின்றன. கைபேசி நம்ம கையில் இருக்கலாம். ஆனால் இதயம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோன்று முடிவில்லா ஸ்க்ரோல் என்று சொல்லக்கூடிய நாம் வந்து இப்ப செல்போன்ல சென்று பார்க்கும் பொழுது ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வருகின்றன. இன்றைக்கு அதை பார்த்து பார்த்து எல்லோருமே வந்து ஒரு பிரசங்கம் வருகிறது என்றால், ஒரு பிரசங்கத்தை வந்து ஒரு 15 மினிட்ஸ் உட்கார்ந்து கேட்பது கூட நமக்கு வந்து நேரம் பத்தாமல், ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ்ல வரக்கூடிய ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்கு இன்றைக்கு வந்து ஜனங்கள் வந்து நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். அதை தேடி இன்னும் போகிறார்கள். நம் கண்களை காக்கும்போது, நம் இருதயத்தை காக்கிறோம். நாம் வந்து கண்கள் மட்டும் தூய்மையாகவில்லை, நம்முடைய இருதயமும் அந்த இடத்திலே பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று சவால் நம்பர் 2 என்னவென்றால், ஒரு பலவீனமான ஜெப வாழ்க்கை. ஏன் நாம் வந்து ஒரு பலவீனமான ஜெப வாழ்க்கைக்குள் செல்கிறோம் என்றால், இது போன்ற ஒரு காரியங்களை நாம் வந்து கவனம் செலுத்தணும். இது போன்ற ஒரு காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம நம்ம வந்து நெருக்கும் பொழுது, நாம் வந்து ஜெபம் செய்வதற்கு நாம் வந்து ஒரு நேரம் இல்லாமல் சென்று விடுகிறது. அதன் மூலம் நாம் வந்து கவனம் இல்லாத ஒரு பலவீனமான ஒரு ஜெப வாழ்க்கையிலே நாம் வந்து தள்ளப்படுகிறோம்.
தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று இப்ப இருக்கக்கூடிய உலக கலாச்சாரம். நமக்கே தெரியும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உலகம் எவ்வாறு இருந்தது. இப்பொழுது உலகம் வந்து எந்த கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. இது போன்ற உலக கலாச்சாரமானது பாவத்தை வந்து உலகம் வந்து ஒரு மிக சாதாரணமாக காண்பிக்கின்றது. சமூகம் ஏற்றுக்கொள்வதெல்லாம் அது வந்து தேவன் ஏற்றுக்கொள்கின்றதல்ல என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சவால் நம்பர் 4 என்னவென்றால், பயம், கவலை, எதிர்கால அழுத்தம். அதேபோன்று நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே நமக்கு வந்து பணம் சேமித்து வைத்தல், இது போன்ற காரியங்களில் வரக்கூடிய இந்த மன அழுத்தம், வேலை மூலமாக வரக்கூடிய மன அழுத்தம், கவலைகள் இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைகிறது. இவைகள் எல்லாமே வந்து இது விசுவாசத்திலிருந்து நம்மை விலத்தல்ல மிக சாதாரணமான காரணங்களாக அமைகின்றன. அதேபோன்று சவால் நம்பர் 5 என்னவென்றால், குடும்பமும், பிள்ளைகளும். இப்ப நம்மளுடைய குடும்பமானது தேவனிடத்தில் கட்டுப்படவில்லை என்றால், உலகம் நம்முடைய குடும்பத்தை கட்டுப்படுத்தி விட்டுவிடும். பிள்ளைகளுக்கு இது வசதி மட்டுமல்ல, இது விசுவாசத்தையும் நாம் வந்து அதனுடைய தேவை என்ன என்பதையும், இது விசுவாசத்தினுடைய திசையை நோக்கியும் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அத வந்து குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு கலாச்சாரம் அதிகமாக நம்மிடத்திலே இப்பொழுது பரவி இருக்கிறது. அதற்கு என்னவென்றால், குழந்தைகள் வந்து என்ன நினைக்கிறார்களோ, அதை செய்ய வேண்டும். அவர்கள் வந்து விரும்பி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் வந்து ஒரு சில வசனங்களை பேசிக்கொண்டு, நான் வந்து குழந்தைகளை வந்து சரியான முறையிலே வழிநடத்தாமல் தவறி விடுகிறோம். வேதாகம பள்ளியானது முதல் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டில இருக்கக்கூடிய தகப்பனோ, தாயோ வந்து குழந்தைகளுக்கு வேதாகமத்தை குறித்த காரியங்களை அவர்கள் முதல் சொல்லித் தர வேண்டும். சவால் நம்பர் 6 அதாவது பொய் போதனையும், ஆவிக்குரிய குழப்பமும் இப்ப இருக்கக்கூடிய சவாலாக மிக முக்கியமான சவாலாக அமைகிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு ஒரு நபர்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வரும்பொழுது, அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து தவறாக வழிநடத்தப்பட்டு, கள்ள போதனைக்குள் போ செ செ சென்று சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இது வந்து மிக மிக ஒரு வேதனையான, ஒரு அபாயகரமான காரியமாக இருக்கிறது. வேதாகமத்தை அறியாதவர்கள் எளிதில் வந்து ஏமாற்றப்படுவார்கள். அதுபோல் உலகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது 2000 ஆண்டுகளாக மாறாமல் இருக்கிறது. தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தியம் மாறவில்லை. கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ பரிசுத்தமானது மாறவில்லை. அது மனிதர்களின் கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் தேவனுடைய கட்டளைகள் வந்து மாறுவதே இல்லை. நம்முடைய பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த சவால்களை நாம் நம்முடைய சொந்த பலனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை. அவர் வந்து உபவாசம் இருக்கும் பொழுது, அவருக்கு வந்த சோதனையிலே அவருக்கு வந்த சோதனையிலே இயேசு கிறிஸ்து எதிலே ஜெயித்தார் என்றால், தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜெயித்தார். எனவே நாம் வந்து தனியாக இருந்து நமக்கு வரக்கூடிய சவால்களை நம்மால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. எபேசியர் 6:10 என்ன குறிப்பிடுகிறார் என்றால், கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் பலத்திலும் பலன்படுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒவ்வொரு சவால்களையும் நம்மால் வந்து ஜெயிக்க முடியும். நம்முடைய பலன் கல்வியிலும், பணத்திலும், தொழில்நுட்பத்திலும், மனித ஞானத்திலும் இல்லை. நம்முடைய உண்மையான பலன் கர்த்தராலே இருக்கிறது என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதாக இருக்கும் என்று ஒருபோதும் வேதாகமானது வாக்குறுதி அளிக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சவால்கள் இருக்காது என்று இயேசு கிறிஸ்துவும் ஒருபோதும் சொல்லவில்லை. யோவான் 16:33 இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் தைரியமாய் இருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல. இது விசுவாசம், ஜெபம், கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்துவோடு சேர்ந்து போராடும் வாழ்க்கையாகும். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த ஒரு சவால்கள், கிறிஸ்துவ சவால்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவ சவால்கள் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக வருகிறது? நம்மை சுற்றி என்னென்ன சவால்கள் இருக்கின்றன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வாறு இருக்கிறது? அதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? நம்மால் தனியாக கண்டிப்பாக மேற்கொள்ள முடியாது. அதோடு சேர்ந்து நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் அதை வந்து மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவும் அப்படித்தான் மேற்கொண்டார். கிறிஸ்துவும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவ சவால்கள் என்கின்ற ஒரு காணொளியினுடைய ஒரு முன்னோட்ட காணொளி. நான் வருகின்ற வாரங்களிலே நான் வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவ சவால்கள் வந்து என்னென்ன என்பதை ஒவ்வொரு காரியத்தை தனியாக எடுத்து அதை வந்து ஆராய்ந்து எந்தெந்த வகையில நமக்கு போராட்டங்கள் வருகின்றன, இந்த போராட்டங்களை எவ்வாறு ஜெயிப்பது என்பதை என்கின்ற ஒரு குறிப்புகளை, என்கின்ற ஒரு காரியங்களை இது வரக்கூடிய வேதாகம வகுப்பிலே நாம் வந்து பார்த்திருக்கிறோம். நாம் இப்பொழுது ஜெபம் செய்து முடிக்கலாம். கிருபையுள்ள அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையிலே கிறிஸ்துவ சவால்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாங்க பார்த்த இந்த வேத வசனங்கள் மற்றும் இந்த ஒரு காரியங்களை உமது பாதப்படியில வைக்கிறோம். இந்த சவால்களை எவ்வாறு ஜெயிப்பது என்பதை நாங்கள் வந்து பார்த்தோம். நீர் உமது வேதத்திலே குறிப்பிட்டது போல், இந்த உலகத்தில் இருக்கும் வரை எங்களுக்கு சவால்கள் இருக்கிறது. ஆனால் உம்முடைய குமாரன் இந்த இந்த சவால்கள் எல்லாம் ஜெயித்தார் என்பதனுடைய அந்த ஒரு ஆணித்தரமான இந்த வசனம் எங்களை தேற்றுகிறது. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே.
இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கிருபையினாலே சவால்களை ஜெயிக்கும்படி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.